அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்புப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக தமிழகத்துல திடீரென அதிகரித்த வெப்பநிலை, மழையும் இருக்கு. வானிலை மையம் கொடுத்த வார்னிங் இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த கனமழை அப்படிதான் குறிப்பா அந்த செய்தியை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையா சேரும். நீங்க இந்தந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக இந்த செய்திகள் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாகவே பரவலாக குளிர் வந்து நிலவிய வந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழக ஒரு மலைப்பகுதியில் 3 முதல் 5 டிகிரி வந்து செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா பரவலாக மழை பெய்தும் இருக்கிறது. இந்த நிலையில மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிக்கையில கடந்த 24 மணி நேரத்துல தமிழக மலைப்பகுதிகளில் குறிப்பாக குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்துள்ளதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தி குறிப்புல குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா இயல்பை விட 2.4 அதாவது 2-4% வந்து அந்த டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கிறதாகவே வந்து இந்த செய்தி குறிப்பை சொல்ல வராங்க. ஸோ கிழக்கு திசையினுடைய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதி குறிப்பாக நேற்று தினம் சொல்றாங்க, தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் குறிப்பாக வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்று 18ஆம் தேதியும் அதே ஒரு நிலையும் காணப்படும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. அடுத்து டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடத்துல ஒரு லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலாக உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு